நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன். அதாவது ரெடி டு கட் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம பார்க்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷன். எதுக்காக ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபார்ம்ல ஏதாவது கரெக்டபிள் டிஃபெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். அது போக ஒரு 1000 kgs ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் அப்புறம் அது 16,000 பீசஸாக மாறிடும். இப்போ அதில் ஏதாவது டிஃபெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். 1000 kgs ஈஸியாக 3 to 4 hours நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் 16,000 பீஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சைஸ் வைஸ் செக்ரிகேட் பண்ணி அதை நம்ம வந்து ப்ராப்ளத்துலேருந்து எலிமினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப வந்து சிரமம். இதனாலதான் ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ ஃபேப்ரிக்ல வந்து டிஃபெக்ட் இருக்கு, இதை எப்படி வந்து நம்ம கிரேடிங் பண்ணணும்? இது பாஸா ஃபெயிலா, அக்செப்டபிள் லெவலா இல்லையா அப்படின்னு எப்படி பண்ணணும்? இதை எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக்னுடைய டிஃபெக்ட்னுடைய சைஸை பொறுத்து இருக்குமா, இல்லை நம்பர் ஆஃப் டிஃபெக்டை பொறுத்து இருக்குமா, இல்லை அது வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கா இல்லை மைல்டாக இருக்கா அதை பொறுத்து இருக்குமா, இல்லை அதனுடைய டைரக்ஷன் வார்ப் டைரக்ஷன் இருக்கா லெஃப்ட் டைரக்ஷன் இருக்கா, இப்படி வந்து எதை பேஸ் பண்ணி இதை பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும், எது வந்து அதிக முக்கியத்துவமான டிஃபெக்ட், எது வந்து கம்மியான முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணி ஒரு ரோல் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு 4 வகையான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து டூல்ஸாக யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷனை பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா 1955ல முதல்ல வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் 10 பாயிண்ட் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1970ல டாலர் சிஸ்டம், இதுவும் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் தான். இது ஒரு சிஸ்டம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 1975ல கிரானைட் வில்லா 78 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் வந்து பர்டிகுலர் கிரானைட் வில்லாங்கிற கம்பெனினால உருவாக்குறது அமெரிக்கன் கம்பெனி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011ல தான் வந்து 4 பாயிண்ட் சிஸ்டத்தை வந்து உருவாக்கும். இப்போ இந்த 4 பாயிண்ட் சிஸ்டம் தான் வேர்ல்ட் லெவலில் ரொம்பவும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த 4 சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒரு ஃபேப்ரிக் வந்து அக்செப்டபிள் லெவலா இல்லையா, இதை பாஸ் பண்ணிக்கலாமா இல்லையா, இதை வந்து எப்படி வந்து பாஸ் வந்து தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி விரிவாக அடுத்து வரக்கூடிய என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஐக்கான வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்து வர வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.